அறிவு என்றால் என்ன? அறிவு என்றால் என்ன? மனம் என்றால் என்ன? மனம் என்றால் ஒரு குரங்கு. அது என்றைக்குமே தாவிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு நிலையில் இருக்காது. ஆனால் அறிவென்றால் ஒரு கூண்டு. அந்த குரங்கை அந்த கூண்டில் போட்டு அடைச்சிட்ட முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங்னு சொல்லுவாங்க. மனம் என்ற குரங்கை அறிவுன்ற கூண்டில் போட முடிஞ்சுன்னா யூ ஆர் மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங். இது ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல், ரொம்ப டீப் மெடிடேஷன், டிசிப்ளின், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, இதை சாத்தியமாக்குறதுக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு குருஜிக்கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பார். அந்த குருஜி பேர் நான் சொல்ல விரும்பலை. அவருக்கு என்றைக்குமே வந்து யாராக இருந்தாலும் அவங்க லெவலில் தான் பேசுவாங்க. இப்போ நீங்கள் சத்குரு எடுத்துக்கிட்டிங்களா, அவர் பார்த்துக்கிருக்கலாம் எப்படி பேசுவார்ன்ட்டு. கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை, கேட்குறவனுக்கு தான் பதில். ஒரு பாமர மக்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், ஒரு படித்தவனுக்கு எப்படி பதில் சொல்லணும், ஒரு சயின்டிஸ்ட்க்கு எப்படி பதில் சொல்லணும் அவர் தெரியும். ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேள்வி கேட்குற கேள்விக்கு பாமர மக்களுக்கு கொடுக்குற பதில் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. அவனுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஏற்றுக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு பாமர மக்கள்கிட்ட ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கொடுக்குற பதில் வந்து அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது, அவனுக்கு புரியாது. ஸோ இந்த குருஜிக்கு வந்து அவருக்கு புரிஞ்ச லெவலுக்கு அவர் சொல்லுவார். அவர் கொஞ்சம் பார்த்து கேட்டிருக்கேன். மூல மந்திரம் முக்கியம் இல்லை, என்னது மௌனமே மந்திரம், அது கரெக்டு தான். மௌனம் மந்திரம் இல்லை, மௌனம் தியானம். அவருக்கு புரிஞ்சது அவர் தான். அவருக்கு மூல மந்திரம் தெரியாது, காயத்ரி மந்திரம் தெரியாது. அவர் தியான நாளையில் இருந்துட்டு அருளோ மருளோ பட்டுட்டார். அதை வச்சுக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஸோ அவர்கிட்ட கேட்பாங்க அந்த கேள்வியை, அறிவு என்றால் என்ன, மனம் என்றால் என்ன கேட்டு, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவர் தெரியல, அதனால சொல்லலை. எனக்கு தெரியுது, நான் சொல்கிறேன். அறிவென்றால் கூண்டு, ஒரு கேஜ். மனம் என்றால் ஒரு குரங்கு. இந்த கேஜை மேக் யூஸ் பண்ணுறோன்னா அந்த குரங்கை தூக்கி அது உள்ளுக்கு போடணும். இல்லை குரங்கு பாட்டுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும், கேஜ் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். தேங்க்யூ.